சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் பகுதியில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் ஆதன் நியூஸ் செயலியில் செய்திகளாக பதிவிட்டு சிட்டிசன் ஜேர்னலிஸ்டாக மாறுங்கள். அரசியல் நிகழ்வுகள், சுவாரஸ்ய தகவல்கள், கோரிக்கை, திருவிழா, விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளையும் போட்டோ மற்றும் வீடியோவுடன் செய்திகளாக பதிவிடலாம். இது குறித்த மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியும் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும். அதிமுகவுடனான அந்த கூட்டணியை உறுதி செய்யறதுல டெல்லி பாஜக ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. ஆனா இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புங்கிறது மட்டும் வரல, சந்திப்புகள் தான் நடந்துகிட்டே இருக்கு. இவருடைய வருகை அப்படிங்கிறது இந்த கூட்டணியிலே ஏதேனும் ஒரு பிரேக் த்ரூவை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை என்ன? அது ஏற்கனவே பிரேக் த்ரூ ஆனதாகத்தான் நான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது போது பாஜக கூட்டணியை கடுமையாக ஆட்சேபித்த சில பேர் அதில் அந்த கூட்டத்தில் இடம் பெற்றிருக்காங்க. அண்ணாமலையை அந்த பதவியில தொடர்றது தான் நல்லது அப்படின்ற அந்த ஒரு கோஆலேஷன்ல டெல்லி பாஜக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஒருவேளை அதிமுக இதுல கழட்டி விட்டுட்டாங்க, அதிமுக கடைசி நேரத்துல இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ப அண்ணாமலையும் இல்லைன்னா நமக்கு பிரோஜனம் இல்லாம போயிடும் அப்படிங்கிற அந்த கால்காக வெயிட் பண்றாங்களா? அண்ணாமலை மாற்றப்படுவார் என்று கேள்விப்பட்ட உடனே கட்சியில் இருக்கிற களப்பணியில் இருக்கிற, நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன், களப்பணி ஆற்றுகிற தொண்டர்கள் அனைவருக்குமே இதில் திருப்தி இல்லை என்கிற ஃபீட்பேக்கு நாட்டையே ஆளக்கூடிய உள்துறை அமைச்சருக்கு தெரியாமலா இருக்கும். எத்தனை தேசிய கட்சிகள் இவர்கள் நடத்துகிற போராட்டம், சனாதன எதிர்ப்பு, எக்ஸோ இசட்டு கை கொடுத்து முன்னு வந்திருக்காங்க, ஆதரிச்சிருக்காங்க. பட் டீலிமிட்டேஷன்ல வந்தாங்களே ஒரு சில பேர், எல்லாரும் இல்லை. நிதிஷ்குமார் வந்துட்டாரா? வெஸ்ட் பெங்கால் வந்துட்டாங்களா? சந்திரபாபு நாயுடு, முலாயம் சிங் வந்துட்டாரா? அதாவது நம்ம மத்திய அரசுக்கு எதிராக ஒரு நான் இஷ்யூஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து அது ஒரு வெறுப்பை உண்டாக்குறாங்க அப்படின்னு ஒரு கவலை. அதுதான் உண்மை, அப்படித்தான் தோண முடியும். எடப்பாடியோடு முரண்பட்ட எல்லாரையுமே கூப்பிட்டு சந்திக்கிற ஒரு வேலையும் பாஜக செய்கிறது. இன்னொரு பக்கம் கூட்டணி சம்பந்தமாகவும் பேசுறாங்க அப்படின்னா ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது? கேசி பழனிசாமியோ அல்லது செங்கோட்டையனோ மற்றவர்களோ அவங்களுடைய ஒரு நோக்கம், ஒரே ஒரு அஜெண்டா தான். கட்சியினுடைய தொண்டர்கள் எம்ஜிஆரின் தொண்டர்கள், விசுவாசிகள் பிரிந்து கிடக்கக்கூடாது, ஒன்று திரள வேண்டும், அது ஒன்று தான் அவங்களோட அஜெண்டா. அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணியை செய்ய வேண்டிய எடப்பாடி அவர்கள் செய்யாம இவங்க செய்யறாங்க அப்படிங்க. இவங்க ஆரம்பிச்சுட்டு கட்சியில் எடப்பாடி தலைமை ஏற்கிறாங்களோ அதை பத்தி தெரியல. பாஜக அதிமுக தலைமையை மாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு இருப்பதாக தெரியும். ஒன்னா சேரணும், திமுக வீழ்த்தணும், அவங்களோட ஒரே அஜெண்டா அதுதான். ஒண்ணு அவங்கள மீண்டும் அதிமுக சேர்க்கிறது, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு அங்கம், அதுதான் ரெண்டாவது ஒர்க் அவுட் ஆகும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வினோத். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை விஜயம் அப்படிங்கிறது தமிழக அரசியல் களத்துல ஒரு பேசு பொருளாகி இருக்கிறது. பேசு பொருள் ஆகிறதுக்கான முதன்மை 2 காரணங்கள்ல ஒன்று கூட்டணி, இன்னொன்று தமிழக பாஜக தலைவர் பதவி. ஸோ நம்ம கூட்டணியிலேருந்து தொடங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த கூட்டணியில அதிமுகவுடனான அந்த கூட்டணியை உறுதி செய்யறதுல டெல்லி பாஜக ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. ஆனா இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புங்கிறது மட்டும் வரல, சந்திப்புகள் தான் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ இந்த விஜயத்துல ஒரு நிறைய பேர் அவர் சந்திக்க இருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இவருடைய வருகை அப்படிங்கிறது இந்த கூட்டணியிலே ஏதேனும் ஒரு பிரேக் த்ரூவை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை என்ன? அது ஏற்கனவே பிரேக் த்ரூ ஆனதாகத்தான் நான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது போது பாஜக கூட்டணியை கடுமையாக ஆட்சேபித்த சில பேர் அதில் அந்த கூட்டத்தில் இடம் பெற்றிருக்காங்க. இந்த சந்திப்பில் கேபி முனுசாமி, சிவி சண்முகம், ஜெயக்குமார் தான் இல்லை. பட் ஜெயக்குமாருக்கு அவரை கூட ஈஸியாக ஒரு அந்த இதில் கொண்டு வந்துடுவாங்க, ஃபோல்டர் கொண்டு வந்துடுவாங்க. இந்த 3 பேர் தான் கடுமையாக பாஜக கூட்டணியை எதிர்த்தவங்க. ஆதரித்து பேசுகிறவங்களும் இருந்திருக்காங்க, எஸ்பி வேலுமணி அந்த மாதிரி ஆட்கள். அப்போ அதுவே ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி என்பது அவங்க மனத்தளவில் ஓரளவு நெருங்கி வந்துட்டாங்க. மிக முக்கியமான விஷயம், இன்றைக்கி அமித்ஷா இரவு தான் வர்றாரு. எனக்கு கிடைச்ச தகவல்கள் படி அவர் விமான நிலையத்திலோ இன்று இரவு தங்கும் தனியார் ஹோட்டலிலேயோ கட்சியினரை சந்திப்பதாக எனக்கு தெரியவில்லை.
யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்த மாதிரி தெரியல. நாளை தானே அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் மற்றவர்களை சந்திப்பாங்க. இன்றைக்கி இப்போ இன்னொரு இதில் முக்கியமான விஷயம், இன்னிலேருந்து மகாவீர் ஜெயந்தி, நாளைக்கு அப்படியே தொடர்ந்து லீவ் இருந்தாலும் இந்த மாதிரி விடுமுறைனா எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஊருக்கு போயிடுவார். சேலத்தில் போகலைன்றது கவனிக்கணும். இப்போவும் இருக்கார், நாளையும் சென்னையில் இருக்கார். அதனால் ஒரு வழக்கமாக சேலத்துக்கு போகிறவர் செல்வம்பாளையம் அவர் ஊருக்கு போகிறது வழக்கம் அவருடையது. ஆனால் இப்போ இருக்காருன்னா நம்ம கேள்விக்குறி இருக்குது. ஒன்று, எனக்கு கிடைச்ச தகவல் படி அநேகமாக குருமூர்த்தி இல்லத்திலோ அல்லது ஹோட்டல்லையோ ஓபிஎஸ் அவர்களையும் செங்கோட்டையும் தனித்தனியாக சந்திக்கப் போகிறார் அப்படின்னு எனக்கு அமித்ஷா சந்திக்கக்கூடும் என்று தெரிய வந்திருக்கு. இதில் டெல்லியில் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்கார். செங்கோட்டையனை சந்தித்ததாக ஊடக செய்திகள் எதுவுமே உறுதியாகாதது. செங்கோட்டையன் டெல்லி பயணத்தின் போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை மட்டும்தான் சந்தித்தார். அமித்ஷாவை சந்தித்ததுக்கான எந்த தடயமும் கிடையாது. இப்போ சந்திக்கிறார் என்று சொல்கிறாங்க. அது கூட சந்தித்து முடிச்சப்பறம் தான் சந்தித்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அது அந்த பயணத்தின் போது இல்லை. அது ஒன்று. செங்கோட்டையின் மூலமாக ஏதாவது சுமூகமான ஒரு புரிதலுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு நான் அறியறேன். அதில் என்னன்னா, செங்கோட்டையன் ஏற்கனவே மெல்ல மெல்ல ஒரு எல்லாரும் அரவணைச்சிட்டு போனோம், கூட்டணி போனோம், அப்படி இருந்தால் தான் அதிமுக வெல்லும் அப்படிங்கிற கருத்துக்களை தெளிவுபடுத்துகிறார். எந்த சர்ச்சையும் இல்லாமல், எந்த தனிநபர் பெயரையும் குறிப்பிடாமல், எந்த சர்ச்சைக்குரிய பாயிண்ட்டையும் சொல்லாமல் பாசிட்டிவாக டீல் பண்ணிகிட்டு இருக்காரு, நம்ம தெரியும். ஆனால் அவரை வச்சு மூவ் பண்ணுறது ஈஸி, எளிது அப்படின்னு நினைக்கலாம். என்னை பொறுத்தவரை இதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமியும் சம்மதம் தெரிவிப்பார் என்பது நேற்றைய தினம் நீட்டு பற்றி அனைத்து கட்சி கூட்டம் ஒரு நாடகம்னு சொல்லிட்டு வெளில வந்தார். பிஜேபியும் எதிர்க்கு அது கிண்டல் பண்ணியிருக்காங்க திமுகவினர், எஜமான விசுவாசத்தை காட்டுறாங்க அப்படின்னு. சரி, இனிமேல் வரட்டும், பார்த்துக்கலாம். எப்படியாவது நம்ம பழைய செல்வாக்கை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக அவர் அந்த மனநிலையை நோக்கி மெல்ல நகர்ந்து வருகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆக அமித்ஷாவுடைய வருகை இன்று இரவு யாரையும் சந்திப்பதாக இல்லை, நாளை சந்திக்கக்கூடும், ஓரளவு தெரியும். இதில் தமிழக பாஜக தலைவர் பதவி சம்பந்தமாக அதில் யார் வரப்போகிறார் அப்படிங்கிற அந்த ஏசியங்கள் தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்கு. தமிழக பாஜக தலைவர் அறிவிப்பு இப்போ வரும் அப்போ வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் தள்ளி போயிட்டே இருக்குங்கிறது பார்க்குறோம். ஸோ கூட்டணியை அதிமுக உறுதி செய்யும் வரை அண்ணாமலையை அந்த பதவியில் தொடர்றது தான் நல்லது அப்படின்ற அந்த ஒரு கோஆலேஷன்ல டெல்லி பாஜக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஒருவேளை அதிமுக இதுல கழட்டி விட்டுட்டாங்க, அதிமுக கடைசி நேரத்துல இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ப அண்ணாமலையும் இல்லைன்னா நமக்கு பிரோஜனம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற அந்த கால்காக வெயிட் பண்றாங்களா? இல்லை, இதுல வேற மாதிரி இதில் ஆங்கிள். முதல்ல அவங்க அதிமுக அண்ணாமலை நீக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லை. அண்ணாமலை தலைமை குறித்த எந்த விதமான விவாதமும் அதிமுகவினருக்கும் அமித்ஷாவுக்கும் இடையிலே நடைபெறவில்லை. அதை முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். ஒன்று. ரெண்டாவது, தலைமை மாற்றம் பற்றியெல்லாம் சொல்லப்பட்டு வந்தாலும் இந்த பாஜக தமிழக தலைமை மாற்றப்படும் என்று கேள்விப்பட்ட உடனே, அண்ணாமலை மாற்றப்படுவார் என்று கேள்விப்பட்ட உடனே கட்சியில் இருக்கிற களப்பணியில் இருக்கிற, நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன், களப்பணி ஆற்றுகிற தொண்டர்கள் அனைவருக்குமே இதில் திருப்தி இல்லை என்கிற ஃபீட்பேக்கு நாட்டையே ஆளக்கூடிய உள்துறை அமைச்சருக்கு தெரியாமலாம் இருக்கும். உள்துறை அமைச்சருக்கு அனைத்து தகவல்களும் போயிருக்கு. ரகசிய, அதாவது இப்போ அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸோ சோர்ஸ் இருக்கு இல்லையா, அது மூலமாக பார்த்தாரு. கட்சியில் அண்ணாமலை தலைவரான போது நிறைய இளைஞர்களை ஈர்த்திருக்காரு, களப்பணி வேகமாக பண்ணிட்டுருக்காரு, அதுக்கு ஓரளவு இம்பேக்ட் இருக்குது. அதனால் அவரை இழக்க மேலிடம் விரும்புவதாக தெரியவில்லை. ஒரு பக்கம் அண்ணாமலை விரும்பவில்லை, மறுபக்கம் எடப்பாடியும் இணங்கி தான் வர்றார். அவர் ஒன்றும் கடுமையாக பேசலை, இன்னமும் அதே சுமூகமான பாதையில் தான் இருக்கார். ரெண்டு தரப்புலையும் இறங்கி வந்திருக்காங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் அதிமுக தலைவர்கள் டெல்லியில் பார்த்துருக்காங்க. ஸோ இது ஒன்று சுலபமான வேலை தான் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் நயினார் நாகேந்திரன் டெல்லி அழைச்ச பிறகு பல்வேறு கேள்விகள், யூகங்கள் வந்தது. எனக்கு ஒரு தகவல், அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அண்ணாமலை பாஜக தலைவராக நீடிப்பார். ஒருவேளை கூட்டணி தொடர்பான பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கு நயினார் நாகேந்திரன் போன்றவர்களை ஈடுபடுத்தக்கூடும் கட்சி மேலிடும் டெல்லி தலைமை அப்படின்னு சொல்லப்படுகிறது.
எதுவாக இருந்தாலும் ஒரு 2 நாளில் வெடிச்சு வந்துடும். இன்றைக்கி 10ஆம் தேதி, இன்று வரையில் அண்ணாமலை மாற்றுவதற்கான அறிகுறி எதுவும் இல்லை. நேற்று முந்தா நாள் கூட அவர் பாரத பிரதமர் வந்தபோது கூட அலுவல் நிமித்தமான நிகழ்ச்சியில் தான் அண்ணாமலை இல்லை. பல பேர் சொல்ல தவறியது, ராமேஸ்வரத்திலிருந்து மதுரைக்கு அண்ணாமலை வந்திருக்கிறார், ஒரே நேரத்தில் வந்திருக்கார். எப்படி வர முடியும்? பாரத பிரதமரோடு ஹெலிகாப்டரில் வந்திருக்கார். பிரதமரோடு அவரோட 2 ஹெலிகாப்டர் வந்திருக்கு. ஒரு ஹெலிகாப்டர் மேபி மோடி வந்த ஹெலிகாப்டரில் வந்திருக்கலாம், அல்லது பின்னாடி வருகிற ஹெலிகாப்டர் வந்திருக்கா. அதாவது எந்த நேரத்தில் அவங்க மோடி ராமேஸ்வரத்தில் புறப்படும் போது ஹெலிகாப்டரில் புறப்படும் போது பார்த்துருக்காங்க. அதே மாதிரி அண்ணாமலையும் அங்கே பார்த்துருக்காங்க. அதே மாதிரி மதுரையிலையோ மோடி இருக்கிற போது அண்ணாமலையும் பார்த்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே இதில் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லா கட்சியினர் உறுதி செய்கிற விஷயம் இது. அதனால் அவர் வந்து நேஷ்னல் பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸோட குட் புக்ஸில் தான் இருக்கார், அதில் மாற்றம் கிடையாது. இதெல்லாம் பல ஊடகங்கள் இப்போ நிறைய அதாவது இது பாலம் பழுதாயிடுத்து, பிரதமர் தோணி சில மணி நேரத்தில் பழுதாயிடுச்சுன்னு ஊடகத்தில் ஒரு கணக்கு போட்டாங்க. சோஷியல் மீடியா தான் இருக்கவே தீ மாதிரி பரவறதுக்கு. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. டெக்னிக்கல் இது ஸ்லோவாக ஏறியிருக்கு, இறங்கியிருக்கு. அதை வந்து இப்போ நல்லா ரீல் விட்டு இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் அரசு தொடர்பான நிகழ்ச்சிகளில் பாஜக கட்சி தலைவருங்கிற முறையில் பங்கேற்கலை. பின்னாடி அவர் பங்கேற்றிருக்கார். உடனே அவர் வெளியில் போனோடனே துரத்தி விட்டாங்க, சீண்டவே இல்லைங்கிற மாதிரிலாம் ஊடகத்தில் நல்லா எழுதுவாங்க. கற்பனை வளத்துக்கு நம்ம ஆட்களுக்கு பஞ்சம் இல்லை. அதனால் அவரோட இது எதை இந்த விளக்கங்களையே சொல்கிறேன்னா, மேலிடத்துடைய அதிருப்தியில் அண்ணாமலை இல்லை. ஒருவேளை கோஆர்டினேஷன் இப்போ கூட நீங்கள் பிஜேபியோட தலைவர் யார் சார்? ஜேபி நட்டா. நட்டா எங்கேயாவது வராரா? அமித்ஷா பற்றி பேசுகிறீங்க, மோதியை பேசுகிறீங்க. அது மாதிரி ஜேபி நட்டாங்கிறது இந்த ஒரு ப்ராக்டிக்கல் பர்பஸுக்கு அவர் தலைவர், கையெழுத்தெல்லாம் அவர் தலைமையில் பேரில் வரும். அந்த மாதிரி கூட்டணி தொடர்பான விஷயங்கள் பேசுவதற்கு நயினார் நாகேந்திரன் இருக்கக்கூடும்னு பேசுகிறாங்க. அதுக்காக தான் அவர் அழைச்சிருக்காங்க. நீங்கள் வந்து பேசுங்க, உங்களுக்கு ஏடிஎம்கேல தான் இருந்திருக்கீங்க, ஏடிஎம்கேலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே, யார் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், ஸ்ட்ராட்டஜி எப்படி வகுக்கலாம், அங்கேயும் இங்கேயும், அதாவது கொங்கு மண்டலத்துலேயும் தென் மண்டலத்துலேயும் எப்படியெல்லாம் டீல் பண்ணலாம், இது மாதிரியான விஷயங்களை தான் விவாதித்திருப்பாங்கன்னு தகவல் அறிந்த வட்டாரம் சொல்லுதே தவிர அவரை தூக்கி நாளைக்கு போடுவாங்கன்னு தெரியாது. அது அவருக்கும் கன்வின்சிங்கான வாய்ப்புகள் தான் தரப்பட்டிருக்கு. அவர் மனமும் திருப்தி அடைவதாக தான் சொல்கிறாங்க. இதில் இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த அந்த நாள், சந்தித்து விட்டு அவர் வெளியே வந்த ஒரு 10 நிமிஷத்தில் அமித்ஷா அவர்கள் ட்விட்டரில் ஒரு பதிவு போடுறார். அதில் வந்து 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும்போது இந்த ஊழல் அப்புறம் இந்த சாராயம் எல்லாத்துக்குமே வந்து முடிவுரை எழுதப்படும் அப்படின்ட்டு அவர் நாடாளுமன்றத்தில் பேசிய ஒரு பேச்சுக்கு தமிழாக்கம் செய்து மொழிபெயர்ப்பு செய்து ட்விட்டர் பதிவில் வெளியிடுறார். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், இன்று நம்ம இப்போ இந்த ரெக்கார்டிங் போடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக வந்து அதே நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடமிருந்து இன்னொரு பதிவு வந்திருக்கிறது. அந்த பதிவில் திமுக அடித்திருக்கக்கூடிய கொள்ளை, அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல், இதை மறைப்பதற்கு தான் டீலிமிட்டேஷன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்து பண்றாங்க. ஆனா இதுக்கு வந்து எந்தவித இதுவும் கிடையாது, ஒரு கான்கிரீட்டான ஒரு விஷயம் கிடையாது, எந்த மாநிலத்திலும் எந்த பிரச்சனையும் கிடையாது, இவங்க தான் பிரச்சனை பண்றாங்க, அரசியல் பண்றாங்க, இதற்கான முடிவு 2026 எழுதப்படும் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து கொடுத்த ஒரு நேர்காணலை அவரே மொழிபெயர்ப்பு செய்து இன்று வெளியிட்டிருக்கிறார். ஸோ இந்த சிக்னிஃபிகன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? அதான் கூட்டணி இன்னும் வலுப்படுத்துவதற்கான முனைப்பு தான் அப்படின்னு தெரியுது. அல்ல இப்போ அதனால் விளைவாக நீட்டை வந்து அதிமுக எதிர்த்தாலும் நேற்றைய அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிச்சாங்கன்னா இது ஒரு நாடகம் இருக்குது. ஏன்னா இது நாடகம், இதனால் ஒன்றும் பயன் விளைய போவதில்லை அப்படின்ற யதார்த்தத்தை புரிஞ்சு தான் அதிமுக சொல்கிறாங்க. பல்வேறு தளங்களில் கூட விமர்சிக்கிறாங்க. அப்படின்னா இது எல்லாமே இந்த டீலிமிட்டேஷனோ அல்லது நீட்டோ வேறு எந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா முழுக்க டைவர்ட்டிவ் டாக்டிக்ஸு, மடைமாற்றுக்கிற வேலை தான் அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அந்த ஊழல் காரணமாக தான் இது பண்ணியிருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இது எல்லாமே வந்து திரும்ப அதிமுக ஃபோல்டு கொண்டு வரதுக்கு, ஏன்னா அதிமுகவோ மற்ற கட்சிகளோ திமுக ஆட்சி மீதான எதிர்ப்பு என்பது ஒரு புள்ளியில் இருக்காங்க. யார் கண்டார்கள்? மற்ற கட்சிகளுக்கு கூட அவர்கள்
சமீப காலமாக விஜய் கூட கடுமையாக மத்திய அரசை கொஞ்சம் குறைச்சிருக்கு. கொள்கை முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதிமுகவும் பிஜேபி கொள்கையும் ஒன்று கிடையாது. அவரும் நீட் அனைத்து கட்சி கூட்டத்தை நாடகம் தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் நாம் தமிழர் கட்சியும் அதே நிலைப்பாடு தான். இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் அண்மைக்கால நிகழ்வுகளெல்லாம் பார்க்கும்போது சில கட்சிகள் நெருங்கி பாஜக உட்பட எல்லா கட்சிகளும் நெருங்கி வருவதற்கான அறிகுறிகள் தெரிகிறது. நாம் அப்படி எடுத்துக்கணும். பட் இருந்தாலும் இந்த நெருங்கி வருதல் என்பது ஓராண்டு கழித்து நடக்கிற தேர்தலின் போது முழுமை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. நெருங்கி வரும்போதே நெருங்கி வராத ட்ராமாட்டிக் சேஞ்சஸ் எல்லாம் உண்டுங்கிற போது இப்போது இன்னொன்று கவனிக்கணும். பாமக கட்சியில் ஏற்பட்ட நிகழ்வில் கூட கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் சொல்லியிருக்காரு. தலைவர் இப்போது தலைவர் நிறுவனரும் தலைவருமான டாக்டர் ராமதாஸ் ஐயா சொல்லியிருக்காரு, பாஜகவோட கூட்டணி குறித்து நிர்வாகிகளுடன் பேசி கலந்து ஆலோசித்து முடிவு செய்வோம் அப்படின்னா அவரோட மனநிலை என்னன்னு கூட புரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் we have to wait and see. பட் எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை, இதில் என்ன ஒரு அன்யூஷுவலாக ஒரு விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா, எப்போவுமே இது சட்டமன்ற தேர்தலில் இங்கே திமுக ஆட்சியில் இருக்குன்னா திமுகவை ஆட்சி அதிகாரத்திலேருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிற தீவிரம் அதிமுக கிட்ட இருக்கும். ஆமாம். ஆனால் பாஜக என்ன இருந்தாலும் அந்த கூட்டணியில் சேர்ந்தா கூட அவங்க ஒரு அலைன்ஸ் பார்ட்னர் அவ்வளவுதான். ஆனால் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலேருந்து அகற்ற வேண்டும் அப்படின்னு பாஜக இவ்வளவு தீவிரம் காட்டுறதுக்கான ஏன் அவங்க காட்டுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மிக குறிப்பாக இப்போ நம்ம அமித்ஷா அவர்கள் இப்போ இந்த பதிவு போட்ட அதே நேரத்தில் இன்னைக்கு நேரு அவர்களுடைய வீடு அவர் சம்பந்தமான இடத்துல அமலாக்கத்துறை சோதனை, அவருடைய தம்பி ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை அவரோட அலுவலகத்துக்கே கூட்டிட்டு போயிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஊழல்னு அவங்க சொன்னப்போ ரைடுகளும் அடுத்தடுத்து நடக்குது. நேற்று செந்தில் பாலாஜியோடைய சகோதரர் நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸும் வந்துகிட்டே இருக்குன்ற பார்க்குறோம். இது வேற எதுவும் ஒரு பொலிட்டிக்கல் கனெக்ஷனோட இருக்காது. இல்லை, இந்த இடி ரைடு பார்க்கும்போது எனக்கு ஆஃப்லேட்டு அதில் பற்றி ஒரு நம்பிக்கை பெரிதளவு இடி ரைடு நடக்குதே தவிர அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? செந்தில் பாலாஜி கேஸ் கூட என்ன ஆச்சு? இன்னும் அப்படியே தான் இருக்குது. இன்னும் என்ன பண்ண போகிறாங்க? தீவிரமாக டக்குன்னு எடுத்து இது பிஜேபியோட ஸ்டைல். ஒரு முடிவு எடுப்பாங்க, எப்படியாவது ஒரு செயல்பாட்டை கொண்டு வந்து முடிச்சிடுவாங்க. அவங்க முடிக்கலையேங்கிறது எனக்கு ஒரு ஆதங்கம். அது ஒரு பக்கம் ஒதுக்கிடும். அதுக்காக திமுக ஆட்சிக்கு சர்டிஃபிகேட் தர முடியாது. இல்லை, என்ன விஷயம்னா திமுகவை ஆட்சியில் அகற்ற வேண்டும் என்பது தான் பாஜகவினோட குறிக்கோள். என்னன்னா தேசிய அளவில் கொண்டு வருகிற பல திட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் மத்தியில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது பாஜக தலைமையிலான கூட்டணி அல்லது நரேந்திர மோடி தலைமையிலான கூட்டணி அரசு இருக்குல்ல, இந்த ஆட்சி செய்கிற கொண்டு வர பல திட்டங்கள் மக்களுக்கு அதனுடைய பலன் போய் சேர்ந்த விட இந்த கட்சி தான் இந்த ஆட்சி தான் செய்கிறது என்கிற புரிதலை மக்கள் இதில் போக விடாமல் தடுக்கிறது ஒன்று. அது பெரிய அப்செட்டு. எவ்வளோ நிறைய பண்ணுறாங்க, பட் அதில் எதுவுமே போய் சேரல. ரெண்டாவது தமிழ்நாட்டுக்கு எதையுமே பெரிய அளவுக்கு நிராகரிச்சதா தெரியல. இவங்க சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு நிலுவை பணமே கேட்ட படம் தரவில்லை, கேட்ட படம் தரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது எல்லா மாநிலத்தையும் கேட்டு பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலமும் சொல்லுவோம். குஜராத் அரசாங்கம் உள்பட பிஜேபி ஆளுகிற மத்திய நரேந்திர மோடி ஒரு காலத்தில் ஆண்டு கொண்டிருந்த அந்த குஜராத் கூட நீங்கள் மத்திய அரசு இவ்வளோ கேட்டிங்களே கொடுத்தாங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இது யதார்த்தம். நம்ம அப்படி அதை தாண்டி எதுவும் போக வேண்டாம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்கலன்னு புலம்புறாங்கன்ற அளவுக்கு பேசிட்டார். நார்மலாக நரேந்திர மோடி எப்படி பேச மாட்டார், அழுவுறாங்கன்ற வார்த்தையை பயன்படுத்தார். அவர் பயன்படுத்திய அந்த சொல்லிலே எனக்கும் உடன்பாடு இல்லை. அந்த அளவுக்கு அவரால் தாங்க முடியாமல் சொல்லியிருக்காங்க. அப்போ மத்திய அரசு செய்கிற எதையுமே மக்களுக்கு கொண்டு போய் சேராமல், அதாவது அதனுடைய பலன் போய் சேர்ந்தா கூட பாதி அதனுடைய சில விஷயங்கள் வேற விஷயம், நம்ம உள்ள டீட்டெயிலில் போக முடியாது. ஆனால் மத்திய அரசு தான் இதை செய்கிறது என்ற எண்ணத்தை மக்கள் மத்தியில் உருவாகாமல் தடுக்கிறார்கள். அது அந்த ஆதங்கம் கோபம் இருக்கத்தான் செய்யும். பல்வேறு விஷயங்கள் பல விஷயங்களில் அது மாதிரி பண்ணுறாங்க. பிறகு தேசிய நீரோட்டத்துக்கு கலந்து கொள்ளாமல், தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்ளாமல் என்றால் எல்லாத்துலேயும் பிஜேபி ஒத்து போகணும் அப்படி இல்லை, அந்த அர்த்தம் இல்லை. பொதுவாக நேஷனல் கான்செப்ட் இருக்குல்ல, அதுலேயே திமுக அரசு இணங்கி செயல்படவில்லை என்ற கோபம் பிஜேபிக்கு மட்டும் இல்லை, அவங்க இடம்பெற்றிருக்கிற இந்தியா பிளாக்கில் இருக்கிற சில தேசிய கட்சிகளுக்கு தான். அதனால தான் நீட் எதிர்ப்பில் எத்தனை இவர் முதலமைச்சர் கடிதம் போட்டார்ல,
எத்தனை தேசிய கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன, எத்தனை தேசிய கட்சிகள் இவர்கள் நடத்துகிற போராட்டம், சனாதன எதிர்ப்பு, எக்ஸோ இசட்டு கை கொடுத்து முன்னு வந்திருக்காங்க, ஆதரிச்சிருக்காங்க. பட் டீலிமிட்டேஷன்ல வந்தாங்களே ஒரு சில பேர், எல்லாரும் இல்லை. நிதிஷ்குமார் வந்துட்டாரா? வெஸ்ட் பெங்கால் வந்துட்டாங்களா? சந்திரபாபு நாயுடு, முலாயம் சிங் வந்துட்டாரா? அதெல்லாம் இருக்குல்ல. அதனுடைய சாதக பாதங்கள்லாம் பார்க்கணும். ஒரு கன்சென்சஸ் உருவாக்கணும்னா நீங்கள் நேஷனல் லெவலில் ஒரு கருத்துறவு உருவாக்குறதுக்கான முயற்சியில் இறங்கல. இல்லை, நீங்கள் ரீஜனலாக ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கிச்சு. இல்லை ரொம்ப பெருசாக கூட பேச வேண்டாம், எல்லாரும் பேசுறது தான் நாம் சொல்ல போகிறோம். நீங்களும் காங்கிரஸ் கட்சியும் ஒத்துப்பானா கூட உங்களுடைய நட்பு கட்சி தானே காங்கிரஸ் இருக்கு. மேகதாது விஷயத்தில் உங்களால் என்ன பட முடியுது? மேகதாது கட்ட முடியாதுன்னு சொன்னது மத்திய ஜல்ஜீவன் அமைச்சர், ஜல்ஜீவன் துறை அமைச்சர். அவர் தான் மேகதாது மேகதாது அணை கட்ட முடியாது, மேகதாட்டு என்று சொல்ல வேண்டும். ஆக்சுவலாக உச்சரிப்பு மேகதாட்டு அணையை கட்ட முடியாது, கர்நாடக அரசால் கட்ட முடியாது, ஒப்புதல் அளிக்கவும் முடியாதுன்னு சொன்னது மத்திய அரசாங்கம், ஜல்ஜீவன் அரசாங்கம். இவங்களால் சொல்ல முடியாது. இந்த மாதிரி எவ்வளோ உண்மைகளை மறைச்சு பண்ணுறாங்கன்ற ஒரு கோபம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி அரசாங்கத்தை நீக்கணும். கேரளா அரசு கூட இல்லை. கேரளா அரசு நீட்டை எதிர்க்குதா? கேரளா அரசு பல விஷயங்களில் ஒத்துப்போகுது. இப்போ இந்த வக்புக்கு அவங்க ஆதரவு மசோதாவை கொண்டு வந்துட்டாங்களே. அப்போ பல்வேறு விஷயங்களில் இவங்க எதிர்க்கிற பல விஷயங்களில் நேஷனல் கன்சென்சஸ், தேசிய கருத்துரு, ஒருமித்த கருத்துரு உருவாகாமல் இவர்கள் நேஷனல் லெவலில் என்ன செய்ய போறாங்க? ஸோ அவங்க ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் பினராயி விஜயன் நினைக்கிறாங்களோ? அப்படி அந்த எச்ராஜா அவர்கள் சொல்ற மாதிரி ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சர் தென் கருணாநிதினு சொன்ன மாதிரி அப்படி இல்லை. இவருக்கு சரியான அட்வைஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அல்லது திமுக இப்படியெல்லாம் செயல்பட்டதா? இதெல்லாத்தை விட முக்கியமானது செய்கிற பல்வேறு முறைகேடுகளுக்கு டைவர்ட்டிவ் பாலிடிக்ஸ் தான், வேற என்ன சொல்ல முடியும்? அதாவது நம்ம மத்திய அரசுக்கு எதிராக ஒரு நான் இஷ்யூஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து அது ஒரு வெறுப்பை உண்டாக்குறாங்க அப்படின்னு ஒரு கவலை. அதுதான் உண்மை, அப்படித்தான் தோண முடியும். டீலிமிட்டேஷன் பற்றி மத்திய அரசாங்கம் எங்கேயாவது பொதுக்கூட்டத்திலையோ அல்லது பார்லிமெண்ட்லேயோ பேசுகிறாங்களான்னா எந்த குறிப்பும் கிடையாது. ஏதோ ஒன்று நோண்டுவாங்க, ஏதோ ஒன்று இந்த வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ சில விஷயங்கள் பேசுவாங்க. இப்போ கவர்னர் சொன்னால் தமிழ்நாடுன்னு சொன்னால் நல்லா இருக்கும், தமிழகம்னு சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தமிழகத்தை பேரை மாற்ற முயற்சி பண்ணுறாருன்னு பொங்கி எழுந்தாங்கல்ல. அது மாதிரி தேவையற்ற ஒரு அணுகுமுறையாகத்தான் படுகிறது இவரோட செயல்பாடுகள். ஆனால் அது அவ்வளோ ஆரோக்கியமானதாக எனக்கு படவில்லை. ஸோ இப்போ இதில் ஓவராலாக அந்த ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறோம். அதாவது இப்போ 2026க்கு என்னென்ன விஷயங்கள் நடைபெற இருக்கு, எந்தெந்த கூட்டணியை ஃபார்மேஷன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு பேச்சுவார்த்தையிலையாவது போயிட்டுருக்கு அப்படிங்கிற தோற்றம் ஆல்மோஸ்ட் வெளியே தெரியுது. அதிமுக பாஜக நெருங்குறாங்கன்னு தெரியுது. ஆனால் சைட் பை சைடு இன்னொரு விஷயமும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்த போது அவர் செங்கோட்டையனை சந்திச்சது, கேசி பழனிசாமி சந்திச்சது, கிட்டத்தட்ட அதிமுக அதிருப்தியாளர்கள் கூட்டம். அவங்க சசிகலா தான் போய் சந்திக்கல, சசிகலா தான் நேரடியாக இவங்களை சந்திக்கலன்னு நினைக்கிறேன். சசிகலாவை தவிர எடப்பாடியோடு முரண்பட்ட எல்லாரையுமே கூப்பிட்டு சந்திக்கிற ஒரு வேலையும் பாஜக செய்கிறது. இன்னொரு பக்கம் கூட்டணி சம்பந்தமாகவும் பேசுறாங்க. அப்படின்னா ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது? கேசி பழனிசாமியோ அல்லது செங்கோட்டையனோ மற்றவர்களோ அவங்களுடைய ஒரு நோக்கம், ஒரே ஒரு அஜெண்டா தான். கட்சியினுடைய தொண்டர்கள் எம்ஜிஆரின் தொண்டர்கள், விசுவாசிகள் பிரிந்து கிடக்கக்கூடாது, ஒன்று திரள வேண்டும், அது ஒன்று தான் அவங்களோட அஜெண்டா. இதில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்தித்ததனுடைய என்ன பேசினாங்கன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம அதை பற்றி ரெண்டு தரப்பும் தெளிவுபடுத்தலை. ஆனால் நம்ம அரசியல் கருத்தை புரிஞ்சுக்கலாம். நிர்மலா சீதாராமன் அரசியல் தொடர்பான விஷயங்களில் அவரோடு பேசுவாங்களான்னு எனக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பொதுவாக அமித்ஷாவோட பேசலாம், ஜேபி நட்டாவோட பேசலாம், அல்லது நரேந்திர மோடி அவர்களோடு சந்தித்த போட்டு பேசலாம். அரசியலுக்கெல்லாம் நிர்மலா சீதாராமன் அணுகுவார்களான்னு தெரியல. அது எனக்கு புரியலை. ஏன்னா அப்படி பார்த்தா முருகன் கூட அணுகலாம், அவங்க ஈஸியாக நம்ம தமிழ்நாட்டுக்காரர் அப்படின்ற முறையில். எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனால் இவர்கள்லாம் ஏதேனும் பாஜக தலைவர்களை சந்திப்பதற்கு ஒரு காரணம் என்னவாக இருக்கக்கூடும்னா, கூடியவரில் எல்லா முனையிலேருந்தும் ட்ரை பண்ணுங்க, வாக்குகள் சிதறாமல், தொண்டர்கள் சிதறாமல் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நாமெல்லாம் எதிர்கொண்டா தான் திமுக வீழ்த்த முடியும். அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணியை செய்ய வேண்டிய எடப்பாடி அவர்கள் செய்யாம
இவங்க செய்யறாங்க அப்படிங்கிற இவங்க ஆரம்பிச்சுட்டு கட்சியில் எடப்பாடி தலைமை ஏற்கிறாங்களோ அதை பற்றி தெரியல. அதே விஷயத்தில் பாஜக வந்து அதிமுகவோட தலைமையை மாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு இருப்பதாக தெரியல. ஒன்னா சேரணும், திமுக வீழ்த்தணும், அவங்களோட ஒரே அஜெண்டா அதுதான். ஒண்ணு அவங்கள வந்து மீண்டும் அதிமுகல சேர்க்கிறது, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரு அங்கம். அதுதான் ரெண்டாவதும் ஒர்க் அவுட் ஆகும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் எல்லாம் ஒரு 2 கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1998 பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி அமைத்தார். அப்போது அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைத்தது நேஷனல் லெவல். அப்போ தான் அநேகமாக 98 தான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏன்னு உருவாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு பழைய அதெல்லாம் விட்டுரும், பழைய கதை. என்டிஏ உருவானது பழைய கதை விட்டுரும். இந்த 98 உருவானது. அப்போது பாமக ராமதாஸ் வந்து கொஞ்சம் பெரியாரிஸ்டாகவும் மார்க்சிஸ்ட் இதெல்லாம் முன்னெடுத்து சென்றவர். திடீர்னு பாஜகவோட அலையன்ஸ் வச்சுக்கிறீங்களே நிருபர் கேட்டபோது ராமதாஸ் அவர் சொன்னார், நாங்கள் அதிமுகவோட கூட்டணியில் இருக்கோம், அதிமுக பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறது தேசிய அப்படின்னு சொன்னார். அதாவது பட்டும் படாமலும் இந்த மாதிரியான ஒரு நிலைமை உருவாகும். இப்போ சசிகலாவிட்ட நாங்கள் வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கோம், டிடிவி தினகரன் நாங்கள் பிஜேபி கூட்டணியில் இருக்கோம், பிஜேபி அதிமுகவோட கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கில் போகும். அல்லது இவங்களும் நாங்கள் பிஜேபியோட கூட்டணிங்க, அவங்க பிஜேபி வந்து அவங்கள கூட்டு சேர்த்துக்கலாம், அது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அவங்களுக்கு இவ்வளோ சீட் ஷேர் பண்ணிட்டோம், அவங்க பிரித்து கொடுத்துட்டோம், நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான வாதங்கள் இது கடந்த காலங்களில் இருந்திருக்குன்னு சொல்ல வர. அது ஒன்று ராமதாஸ் விஷயம் சொன்னேன். 99 திமுக வந்து பாஜக தலைமையிலான கூட்டணியில் இணைஞ்சது. அப்போ அதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக இடம்பெற்றது. அப்போ கலைஞர் கருணாநிதியிடம் நிருபர்கள் கேட்டபோது நீங்கள் திராவிட இயக்கமாச்சு எப்படி பிஜேபி அலையன்ஸ் சொல்லுறீங்களா? இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவும் இடம்பெற்றிருக்கிறது, நாங்களும் இடம்பெற்றிருக்கோம், அது திமுகவும் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னார். அது ஒரு சாதுரியமான பதில். ஆனால் அது பாஜக தலைமையிலான கூட்டணி தான். அது வந்து ஒரு நாகரிகமாக ஒரு தன்னுடைய சாதுரியத்தினால இப்படி ஒரு புதிய ஒரு கருத்தை வந்து உருவாக்கினார் கலைஞர் கருணாநிதி. அது ஏற்கத்தக்கதாகவும் இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு சௌரியமானது. அதாவது ஆனால் திமுகவினுடைய தொண்டர்களை திருப்தி செய்கிற வகையிலான பேச்சு. அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை அதிமுக எடப்பாடி தரப்பினரும் மற்றவர்களும் எடுப்பார்கள். அது ஒரு சுமூகமான களத்தில் செயல்படுறதுக்கு உதவும். இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, இன்னும் ஒரு பின்னாடி போகிறேன். 98 இல்லை, 77 போகிறேன். 77 இந்திரா காந்தி ஆட்சியை விட்டு சர்வாதிகார இந்திரா காந்தி ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்பது ஒரே குறிக்கோள். அதில் ஸ்தாபன காங்கிரஸ் உள்ளிட்ட ஜனதா கூட்டணி அப்போ கட்சி உருவாகலை, பட் எல்லா கூட்டணியை உருவான போது அவர்களுடைய கொள்கைகளை கூட கடுமையாக எதிர்க்கிற மார்க்சிஸ்ட் கட்சி அங்கே வந்தது. மார்க்சிஸ்ட் அவங்களோட கூட்டணி இல்லை. எங்களுக்கு ஒரே நேக்கம். எனக்கு நான் சந்தித்த சில மார்க்சிஸ்ட் கட்சியினர் எங்கிட்ட சொன்னாங்க, இவங்களும் பூர்ஷாக்கள் தான், ஆனால் பூர்ஷாவை விட ஃபேசிஸ்ட்டை வீழ்த்த வேண்டியிருக்கு, இந்திரா காந்தியை தோற்கடிக்க வேண்டியிருக்கு. ஆனால் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தற்காலிகமாக அவங்களோட இணைஞ்சிருக்கோம். மார்க்சிஸ்ட் கட்சி போட்டியிட்டது ஜனதா அணியோடு கூட்டு சேர்ந்து தொகுதி உடன்பாடுன்னாங்க. கூட்டணின்னு சொல்லாமல் அவங்க போட்டியிடாத இடத்துல நாங்கள் போட்டிவிடுவோம், நாங்கள் போட்டியிடாத இடத்துல அவங்க போட்டிவிடுவாங்க. ஸோ ஓட்டு எதுவும் சிதறாது. வந்து இவங்க இந்த நாம் தமிழர் கூட கூட்டணிக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். 1970 இது ஒர்க் அவுட் ஆகலாம், சாத்தியக்கூறுகள். ஒரே நோக்கம் நாம் தமிழர் இந்த கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு ஐடியாலஜிக்கெல்லாம் நிறைய பேரியர்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஆனா நாங்க கூட்டணி இல்லை எங்களுக்கு, பட் ஆனா நாங்க தொகுதி உடன்பாடு வச்சுக்கிறோம். என்டிஏ கூட்டணி எங்க நிக்கிறாங்களோ அங்க நாம் தமிழர் நிக்கல அப்படின்னு, நாம் தமிழ் நிற்கக்கூடிய இடத்துல அவங்க நிக்க மாட்டாங்கன்னு ஒரு தொகுதி உடன்பாடு கூட வரலாம் இல்லையா? தொகுதி உடன்பாடுக்கு இருப்பு. ஆனா இதுவரையில் சீமான் தன்னுடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் கூட அசைச்சதா தெரியல. இன்று வரையில் கூட்டணியில் 2 பேர் மேடைகள்லாம் பகிர்ந்துருக்காங்க. இந்திய ஜனநாயக கட்சியினோட பாரிவேந்தர், பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சியினோட ஒருங்கிணைப்பாளர் சீமான், 3 பேருமே 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மேடை பகிர்ந்துட்டாங்க. அப்புறம் செங்கோட்டையனும் சீமானும் ஒரே மேடையில் இருந்திருக்காங்க. அதனால் அது ஒரு ஊடகத்தினுடைய நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டாங்க. அதனால் இதோடு வியப்பதற்கில்லை. ஆனால் என்ன மாதிரியான அணுகுமுறை கொண்டு வர்றாங்கன்னு இப்போ பொறுத்தெடுத்து பார்க்கலாம். தொகுதி உடன்பாடு என்பது சௌகரியமானது, கூட்டணி கிடையாது. சிபிஎம் நான் சொன்னது 77 ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே சிபிஎம் அந்த ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை.
மொரார்ஜியோ மற்றவர்களோ, மொரார்ஜி காந்தியவாதி, மற்றவர்கள்லாம் அந்த ஜனசங்கத்தினால வலதுசாரிகள். அதனால் அவங்களை அவங்க சிபிஎம் ஆதரிக்கவில்லை, ஆட்சியை கூட ஆதரிக்கவில்லை. நமது ஒரே நோக்கம் சர்வாதிகாரி இந்திரா காந்தியை தோற்கடிக்க வேண்டும், அதோடு நிறுத்திட்டாங்க. அதுதான். அதே மாதிரி எந்த பர்பஸ் இது பண்ணுமோ, அது துணிக்கு சோப்பு போட்டாச்சு, சோப்பு போட்டால் தான் அழுக்கு போகும். சோப்பு போட்டு அந்த சோப்பை நீக்கிறதுக்கு நம்ம அலசரம் இல்லை, அந்த மாதிரியான அணுகுமுறையாக இருக்கக்கூடும். அதுதான் அவங்களோட அணுகுமுறையாக இருக்கக்கூடும்னு நான் நம்புகிறேன். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி சார். நீங்கள் பல முதலமைச்சர்களை பார்த்துருக்குறீங்க. இப்போது சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு டங் ஸ்லிப்புன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அந்த வீடியோ ஒரு விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. அதாவது முதலமைச்சர்கள் பேசும்போது அவங்க சில வார்த்தைகள் விடுறது, ஏதோ ஒரு ஃபேக்சுவலாக எரர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப இயல்பான விஷயம். ஆனால் யார் ஆளுங்கட்சி யார் எதிர்கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு வித்தியாசம் தெரியாமல் ஸ்டாலின் அவர்கள் ஆளும் அதிமுக அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் சபாநாயகர் எதிர்கட்சின்னு சொல்ல. ஸோ இந்த விஷயம் ஒரு டங் ஸ்லிப்பாக இருந்தாலும் கூட சமூக வலைதளத்தில் கடுமையான விமர்சனமாக இருக்குது. இன்னொன்று இவர் இன்னும் எதிர்கட்சி தலைவர் மோட்லேயே தான் இருக்கார் அப்படின்னு ஒன்று. இன்னொன்று இது கூட ஒரு முதலமைச்சருக்கு தெரியாது அப்படிங்கிற அந்த விமர்சனம் ஒன்று. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் நீங்கள் சொன்ன 2 கருத்தை எனக்கு உடன்பாடு இல்லை. என்னை பொறுத்தவரை டங் ஸ்லிப் தான் அது. எத்தனையோ பேர் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. ஸ்லிப் ஆஃப் த டங். அந்த ஒரு முறை தானே சொன்னார், உடனே சபாநாயகர் நினைவு விட்டார், ஆமாம்மா கரெக்ட் அப்படின்னு. அது இயல்பாக, ஏனென்றால் அவர் முதலமைச்சராக இருக்கிறார் என்பதனால அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. தவிர அது எப்போவுமே இயல்பு தானே. ரொம்ப உயரத்தில் இருக்கிற விளக்கு தானே எல்லாருக்கும் தெரியும். உயரமாக இருக்கிற மாங்கனியை தானே கள்ளத்துக்கு எறிவாங்க, விசிபிளாக இருக்குன்ட்டு. அதனால் நான் அது மாதிரியான விஷயங்களை முதலமைச்சரை பெரிதாக குறை சொல்ல விரும்பவில்லை. இதே மாதிரி எல்லோரும் பேசியிருக்காங்க. கர்ம வீரர் காமராஜர் கூட பேசியிருக்காரு, மூதறிஞர் ராஜாஜி பேசியிருக்கார், அறிஞர் அண்ணா கூட சில வார்த்தைகளை தவறுதலாக பயன்படுத்தியிருக்காரு. அதை நான் சீரியஸாக எடுத்துக்கல. எல்லாரும் ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிற ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியது உண்டு. நம்ம அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நன்றி சார். பல்வேறு தேங்க்யூ சார். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ சார்.